கும்பராசி ஜோதிடத்தில் 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பம். சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. எதையுமே சரியாக புரிந்து கொண்டு பிறகு பெரிய முடிவுகளை எடுப்பாங்க. இவர்கள் காற்று ராசி என்பதால் பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களின் குணம் அப்போது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவான் ஆளக்கூடியவர்களாக இருப்பதால் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். பிறரிடம் நேசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். வெளிப்படையாக பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்கும். கும்பராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு வேலை அல்லது தொழிலை செய்தாலுமே அதில் வெற்றியை பெற கடின உழைப்பை இவர்கள் மேற்கொள்வாங்க. சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் என சிறப்பாக செயல்படுவாங்க. தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தோடு சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க. பணியிடத்தில் குழு தலைவராக மேலாளரான திறமையுடன் செயல்படுவாங்க. கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதிலுமே கண்ணியமாக செயல்படுவாங்க. காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது. பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்க. திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் இவர்கள் காக்க அதிக முயற்சி செய்வாங்க. தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முடிந்தவரை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி. பஞ்சபூதங்களில் காற்று ராசி. இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசியுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தா கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். ஜோதிடத்தில் 11ஆவது இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த கும்பராசி. எப்பொழுதுமே சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படும். தேவைக்கேற்ப பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சகோதரர்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூடுமானவரை விட்டுப்பிடித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தந்தையின் உடல்நலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய விற்பனையை அதிகரிக்க முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இளஞ்சிவப்பு நிறம் பயன்படுத்துவது நல்லதாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 3-4 பாதங்கள், பூரட்டாதி சதயம் 1-2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் ராகு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலோ பணவரவு உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் நன்மை தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கலைத்துறையில் பாராட்டுகள் வரக்கூடியதாகவும் வெளிநாடு பயணங்கள் இனிதே முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகலாம். திடீர் செலவுகள் ஏற்பட்டு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வாங்க. கவனமாக இருப்பது நல்லது. பாடங்களில் படிப்பதில் கூடுதல் கவனம் தேவை. ஆசிரியர்களிடம் பேசும்பொழுது நிதானமாக நீங்கள் பேச வேண்டும். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகலாம்.
மற்றவர்கள் பாராட்டும்படியாக மிகப்பெரிய செயல்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். பிள்ளைகளுக்காக பெரிய மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையை அறிவித்து உங்களுக்கு நண்பர்களின் தேவையான உதவிகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எடுத்த வேலைகளை நீங்கள் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. வீண் செலவுகள் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகலாம். பரிகாரமாக ஸ்ரீ சர்வேஸ்வரரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை யோகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்கும். சில இடங்களில் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரித்து உங்களுடைய செல்வ நிலை மேம்படலாம். புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பு உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் மேலதிகாரிகள் அனுசரணை கிடைக்கும். முக்கிய வேலைகளை திறமையுடன் முடிப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த உகந்ததாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவினர்கள் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க உங்களுக்கு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையிலும் படைத்துறையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு புதிய முதலீடுகளில் மிக நுட்பமாக இறங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீர் பகுதிகளில் வசிப்பராக இருந்தால் இந்த வாரம் உங்களுடைய உணவுகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உங்களுடைய உணவு பழக்கத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக பருப்பு வகைகள் மற்றும் உலர் பழங்களை உட்கொள்ளலாம். மேலும் அதிக தூசி உள்ள இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது, வீடுகளில் தயாரிக்கப்பட்ட உணவையே சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் குறிப்பாக சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்கொண்டு உங்களுக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு இழப்புகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் ராசியின்படி உங்களுக்கு வணிகர்களுக்கு குழப்பங்கள் குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்திற்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.